ஒரு அருமையான முருங்கைக்கீரை செய்யப்படுங்க. இந்த அளவு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன், பூண்டு எடுத்துக்கிறேன், தக்காளி பழம் எடுத்துக்கிறேன், பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேங்க. அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் பச்சை தண்ணியில் கீரை செய்கிறாங்கங்க. இதுமாரி அரிசி கழுவுன தண்ணியில் வைங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுங்க, இல்லைன்னா தூள் வெங்காயம். ஒருத்தவங்க ஒரு மாடலில் செய்வாங்கங்க கீரை. எப்படியாவது முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் 2 போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பயிருங்க எப்பயுமே பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணுங்க. வெந்துருச்சு. இப்போ கழுவிய கீரை நல்லா அலசின கீரை முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கிறேங்க. கீரையை சட்டியில் போட்டு கிளஞ்சிட்டேங்க. முருங்கைக்கீரைங்க பாருங்கள். இப்போ தாளிப்புடாக விட்டுடலாங்க. எண்ணெய் ஊற்றிங்க. பெருஞ்சீரகம், ஜீரகம், கடுகு. இப்போ மிளகா போட்டு தாளிக்கல, ஏன்னா நான் கீரையிலே போட்டேங்க. நல்லா வெடிக்கிற சட்டங்க. கீரை எடுத்து பாருங்க, அருமையான முருங்கைக்கீரை ரெடி. சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இது மாதிரி கிடைஞ்சி கீரை சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.